இந்த தடியடி எங்கே நடந்தாலும் கேட்பாங்க. விசிகாவோட கூட்டத்தில் ஒரு காவல்துறை விசிகா தொண்டர்களை பார்த்து வீசிச்சுன்னா முடிஞ்சு, திமுக நிர்வாகிகளை பார்த்து காவல்துறை வீசிச்சுன்னா முடிஞ்சு. அதே அதிமுகவில் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய தள்ளுமுள் நடக்குது. அங்கே லத்தி சார்ஜ் போலீஸ் நடத்திடுமா உடனே பொங்கி எழுவாங்க எல்லாரும். நீ வேடிக்கை பார்க்குற, உன் தொண்டனை அடுக்கி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்லை, இதான் கட்சியா அப்படின்னு நம்ம கேட்க முடியும். ஆனால் கேட்க மாட்டோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஒரு மேட்டருக்கு வருவோம். விஜயோட ஸ்பீச் புதுச்சேரியை புகழ்ந்து தள்ளுறாரு. நமக்கு அது ஒரு விஷயம் புரியவே இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவை ஏன் எதிர்க்கிறாரு? கொள்கை எதிரியை மறந்துட்டாரு. ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்னு கேட்டால், இப்போ ஆட்சியில் இருக்கிறது அவங்க தானே, அதனால நாங்கள் அவங்கள எதிர்க்கிறோம். சரி, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்டை ஓரமாக வைப்போம். புதுச்சேரியில் யார் ஆட்சியில் இருக்கா? ரங்கசாமியும் பாஜக கூட்டணியும் இருக்கு. அப்போ கொள்கை எதிரி, உங்களுடைய இன்னொரு எதிரி அங்கே இருக்காங்க ஆட்சியில். எதிர்த்து பேசணும்ல. ஒன்றிய அரசுன்னு ஒரு வாயில வந்து தவிர பாஜகன்னு வாயில வரலங்க. பாஜக ஆர்எஸ்எஸ்ன்னு வரல வாயில. கடைசி வரைக்கும் அந்த திட்டம் நிறுத்தம், இந்த திட்டம் நிறுத்தம், அது நிறுத்தம், அதையெல்லாம் நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு பட்டும் படாமல் ரங்கசாமிக்கு முகம் சுளிக்காம ரொம்ப சாஃப்டா தடவி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் அங்கேயும் திமுகவை நம்பாதீங்க. ஏன் நம்பாதீங்க? திமுகவை அங்கே யாருக்கு ஏற்கனவே நம்மள அவங்க 6 எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறாங்க. திமுகவை நம்பாதீங்க. ஏங்க திமுக? ஏன்னா சரி, இப்படி ஒரு வேலிட் பாயிண்ட் வச்சுப்போம். ஒருவேளை திமுக நாளைக்கு பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா அப்படி ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். அதனால நாங்கள் இப்போவே திமுக எதிர்க்காதீங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு இவங்க இங்கே சொல்கிறாங்க. அப்போ இங்கேயும் நொட்டலாம்ல, இந்த கேட்கலாம்ல, அதிமுக நாளைக்கு ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா, பாஜக ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா, அதனால நாங்கள் அவங்கள எதிர்க்கிறோம். என்னங்கடா உங்கள் ஸ்டாண்டு பித்தலாட்டத்தனமான ஒரு ஸ்டாண்டுன்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். விஜய் ஒரு சங்கி, விஜய் ஒரு கட்சி சங்கி அப்படிங்கிறதுல 100% இன்னைக்கு நடந்த அசம்பாவிதம் எல்லாத்தையுமே ஒத்து போகிறதுக்கு நம்ம டேட்டாவோட பேச முடியும்.